இரண்டாவது மரணம் நித்தியமாக தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு டோட்டலா தனிமைப்படுத்தப்படுவது. நீங்க தனிமைப்படுத்தப்படலைங்க, கிறிஸ்துவோட ஒன்னா இருக்கிறோம், பரிசுத்தவான்களுடைய தேவதூதர்களுடைய கூட்டத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் கல்வாரி சிலுவையில் கொடுத்த கிரயம். தேவன் நம்மை விடுதலையாக்கினது நித்திய நரகத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். மக்களுக்கு நரகம் ஒன்று இருக்கான்னு மக்களுக்கு இருக்கான்னு சந்தேகமா இருக்கு. நரகம் இருக்கு. அன்புள்ள தேவன் எப்படி நரகத்தை படைக்கலாம்? உங்களுக்காக படைக்கல, எனக்காகவும் படைக்கல. நீங்க நரகம் போது கொன்பாக 1000 தடைகளை கத்தர் வைக்கிறார் போகாதென்று. ஆனால் நரகம் ஒன்று இருக்கா? நிச்சயம் நரகம் ஒன்று இருக்கு. வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துக்கு ஒரு வேஜஸ் இருக்கு, அதனுடைய முடிவு என்ன? மரணம். மரணம்னா என்ன? மரணம்னா செப்பரேஷன், பிரிக்கப்படுவது. மரணம்னா சாகிறது கிடையாது, மரணம்னா பிரிக்கப்படுவது. சரீரத்திலிருந்து ஆவி செப்பரேட் பண்ணுகிறது சரீர மரணம். முதல் மரணம் எங்கே ஏற்படுகிறது? ஏதேன் தோட்டத்தில் நடக்கிறது. அதை சாப்பிடுகிற நாளில சாவன்னா அவன் சரீரம் சாகலை, அவனுக்கு ஜீவ ஊற்றாக பலனா இருக்கக்கூடிய தேவன்கிட்ட அவன் ஆவி செப்பரேட் ஆயிடுச்சு. இப்போ ஆவியை கொண்டு வாழ முடியாது, மாம்சத்தை கொண்டு அறிவை கொண்டு தான் வாழ முடியும், சரீர பலத்தை கொண்டு தான் வாழ முடியும். செப்பரேஷன் ஏற்பட்டுச்சு. நித்திய மரணம் சொல்றோம் இல்லையா? நித்திய மரணம் என்றால் தேவனை விட்டு நித்தியமா செப்பரேட் ஆகிறது. இருக்கிறதுலே கொடிய காரியம் தாங்க. நரகம்னா விளையாட்டு இல்லை. இன்னைக்கு நீங்க நரகம் போக மாட்டீங்க, நீங்க அந்த பாதையில் இல்லை. நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறனால நித்தியத்தின் பாதையில் தான் போயிட்டு இருக்கீங்க. ஆனால் தேவன் சிலுவையின் மூலமாக நம்ம கொடுத்த பாபரும் இருக்க ஆசீர்வாதம், நரகத்தின் பிடியிலிருந்து விடுதலை ஆயிட்டோம். ஒரு வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்திய விசேஷம் 20:13. சமுத்திரம் தண்ணீருள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். முதல் மரணம் தேவனை விட்டு பிரிக்கப்படுவது. 2ஆவது மரணம் நித்தியமாக தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு டோட்டலா தனிமைப்படுத்தப்படுவது. டோட்டலாக செப்பரேட் ஆகிரும். அது 2ஆவது மரணம். ஆனால் தேவன் தன்னுடைய மிகுந்த கிருபையினாலே இரக்கத்தினாலே என்னுடைய முதல் மரணத்தின் தண்டனையும் 2ஆவது மரணத்துக்குரிய தண்டனையும் அவர் எடுத்துக்கொண்டு என்னை டோட்டலாக விடுதலையாக்கி இருக்கிறார். ஏசாயா 40 சொல்லுகிறது, எனக்கு ரெட்டிப்பான ஒரு விலையை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறான் இருக்கு. ஏசாயா 40 2ஆம் வசனம். விலை சும்மா சாதாரண விலை இல்லைங்க, ரெட்டிப்பான எருசலேமினுடைய தண்டனை ரெட்டிப்பாக அடைந்து தீர்ந்தாச்சு. பாவத்துக்கு தேவன் கொடுத்த கிரைங்கிறது பல மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கிறார். இப்போ எனக்கும் தேவனுக்கு இடையே பாவம் அல்ல, கிறிஸ்து இருக்கிறார். ஏசாயா 59 ஏன் உங்கள் ஜபங்கள் கேட்கப்படலை? உங்களுக்கும் தேவனுக்கு இடையே பாவம் இருந்துச்சு, இப்போ பாவம் அல்ல, கிறிஸ்து இருக்கிறார். நித்திய மரணத்தில் அக்கினி கடல்ல போடப்படுவார்னு இருக்கு. இயேசு மரித்து நித்தியம் போகிற வரை சீயோல்ங்கிற விட இருந்துச்சு. சீயோல் தென்கொரியாவில் இருக்க சீயோல் அல்ல, இது எபிரேய ஷியோல்ங்கிற இடம். அந்த ஷியோல் 2 பார்ட்டாக இருந்தது. அது பூமியின் மையத்தில் ஆண்டவர் போனான் இருக்கு இல்லையா, அது 2 பார்ட்டாக இருக்கு. இயேசு மரித்து தன் ரத்தத்தை கொண்டு போய் பரலோகம் சேர்க்கிற வரை மீட்கப்படாதவர்கள், உடன்படிக்கையின் இல்லாதவர்கள்லாம் அந்த கெட்ட பகுதியில் போய் சேர்ந்தாங்க. நல்ல பகுதியில் இல்லை, கெட்ட பகுதியில் போய் சேர்ந்தாங்க. மீட்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறவர்கள் ஆபிரகாமுடைய மடியில் இருந்தாங்க. படிச்சிருக்கீங்களா? லூக்கா 16 2க்கு நடுவில் பெரிய பிளவு இருக்கிறது. இந்த பூமியில் செழிப்பாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையின் ஆண்டவராக இருக்கணும். லூக்கா 16 ஒரு ஐஸ்வர்யவானை பற்றி சொல்லுதுங்க, ஒரு லாசருவை பற்றி பேசுது. ஐஸ்வர்யவானா இருந்ததுனால அவன் நரகம் போல. அப்படி போனால் ஆபிரகாம் போயிருக்க முடியாது. ஆபிரகாம் ஐஸ்வர்யவான், இவன் ரட்சிக்கப்பட்டான், ரட்சிக்கப்படலை, அவ்வளோதான் காரியம். அந்த ஐஸ்வர்யவானை புதைக்கும் பொழுது ஆடம்பரமாக புதைச்சிருப்பாங்க. அவனும் செத்துட்டான்.
அவனை பத்திரமாக ஆடம்பரமாக அழகாக பொட்டி செஞ்சு புதைச்சிருப்பாங்க. அந்த பிச்சைக்காரனை எப்படி புதைச்சிருப்பாங்க? தூக்கி கூட போட்டுருவாங்க, நாயோடு தின்றுருக்கும். ஆனால் வசனம் சொல்லுகிறது அவனை தேவதூதர்கள் கொண்டு போனார்கள் இருக்கு. 16 படித்து பாருங்க. இவனை இவன் கொண்டு போய் புதைச்சிட்டான், அதுக்கப்புறம் அவனை அப்படியே போயிட்டான். ஆனால் இவனையோ தேவதூதர்கள் கொண்டு போய் ஆபிரகாம் மடியில் விட்டார்கள் இருக்கு. அங்கே நரகம் போனால் கூட உங்களுக்கு புத்தி தெரியுங்க. அந்த பணக்காரன் சொல்கிறான், தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், நம்முடைய உறவின் முறைகள் கூட பிறந்தவன்லாம் வரணுமே, அவனுக்கு யாராவது போய் சொல்லுங்கிறான். போக முடியாது. அற்புதங்கள், அடையாளங்கள், சூப்பர் நேச்சுரல் யாரும் ரசிக்கப்பட முடியாதுங்க. வார்த்தை அறிவிக்கப்படணும். இன்னைக்கு நரகத்தில் தான் விடுதலையாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் கொடுத்த மாபெரும் ஒரு கிருபை, அவர் பட்ட பாடுகள். இதுக்கு நன்றி சொல்லுங்க. இல்லாட்டி நரகத்தில் வாழ வேண்டிய ஆட்களுங்க. நரகம் அது மட்டுமல்ல, நரகம்னா பிரிவுன்னு சொல்கிறோம் இல்லையா? அங்கே நரகத்தில் போனவங்கலாம் கூடி நான் நினைக்கிறது, நரகத்தில் போனவெல்லாம் கொள்ளக்காரன் தேவன் இல்லாமல் வாழ்ந்தேன், அவன்லாம் கூடி நீங்கள் ஒன்றா டீம் போட்டு பேச முடியாது. அங்கேயே உங்களுக்கு ஐசோலேஷன் இருக்கும், தனியாக இருப்பீங்க. அவன் அங்கிட்ட தனியாக உட்காருப்பான், இங்கிட்ட தனியாக இருப்பீங்க. வீட்டில் 10 பேர் இருக்கீங்க, தனியாக இருந்தீங்க, நரகம் இல்லையா அது? நித்தியமாக தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருப்போம். ஆனால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படலைங்க, கிறிஸ்துவோட ஒன்றா இருக்கிறோம், பரிசுத்தவான்களுடைய தேவதூதர்கள் கூட்டத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் கல்வாரி சிலுவையில் கொடுத்த கிரயம். அதுக்கு நன்றி உள்ள ஆளாருங்க. சிலுவை எண்ணி பாருங்க, நன்றி செலுத்துங்க.